உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸ் மாவட்டம் ஃபுல்ராய் கிராமத்தில் சாமியாரின் சொற்பொழிவு வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். சொற்பொழிவு முடித்துவிட்டு சாமியார் பாபா கீழே இறங்கியபோது அவரிடம் ஆசிர்வாதம் வாங்க மக்கள் முண்டியடித்து வந்ததாகவும் அங்கிருந்த சேவகர்கள் பக்தர்களை பிடித்து தள்ளியதாகவும் குறிப்பிட்டு இதனால் விபத்து ஏற்பட்டதாக யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். செவ்வாயன்று நடைபெற்ற இந்த மானவ் மங்கள் மிலான் என்ற வழிபாட்டு நிகழ்ச்சியை மானவ் மங்கள் மிலான் சத்பவன சம்மேளன சமிதி ஒருங்கிணைத்தது. இது 6 நபர்கள் அடங்கிய குழுவாகும். ஆனால் தற்போது அவர்களின் மொபைல் போன்கள் அனைத்தும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினரால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையின் கீழ் செயல்பட்டு வந்த உள்ளூர் உளவுத்துறை பிரிவில் பணியாற்றி வந்த அவர் 28 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறை சென்ற அவர் பணி நீக்கமும் செய்யப்பட்டார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக சிறையில் நீண்ட நாட்களை கழித்த அவர் வெளியே வந்த பிறகு மக்கள் முன்னிலையில் தன்னை ஒரு மத தலைவராக முன்னிறுத்திக் கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் எட்டாவின் முன்னாள் மூத்த காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய்குமார். நாராயண்சாகரின் மத வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு வருபவர்களில் பெரும்பாலானோர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர். பாபாவின் வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஊடகங்கள் நுழைய அனுமதியில்லை. வீடியோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பாபா ஊடகங்களிலும் அதிகம் விளம்பரம் செய்வதில்லை என்கிறார் பத்திரிகையாளர் பி.என். சர்மா.